Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம பாண்டிச்சேரி trip day 1 vlog பார்க்க போறோம். And finally you can see the arch நம்ம பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம். Actually இந்த trip நாங்க January 24 Saturday அன்னைக்கு தான் பிளான் பண்ணோம். நாங்க ஓஎம்ஆர்ல இருந்து பாண்டிச்சேரி வர வரைக்குமே செம்மையா மழையா இருந்துச்சு. பட் luckily பாண்டிச்சேரி ரீச் ஆனதும் rain கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அந்த climate was really good. எங்களுடைய first stop mangrove forest. அது ஒரு boat ride. Actually ரீல்ஸ்லலாம் அது பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டாப் அங்கே போயிடலாம் பிகாஸ் மழையும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இங்கே மெயின் ரோட்லேருந்தே இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறதுக்கான ஒரு ஏரோ சிம்பிள் வச்சுருப்பாங்க. ஸோ இட் would be easier for us to follow the road. இந்த பிளேஸ் கொஞ்சம் உள்ளே இருக்கும் பட் கார் பார்க்கிங் ஏரியாலாம் நல்லாவே பெருசாக இருந்துச்சு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ரெஸ்ட் ரூமும் அவைலபிளாக இருக்குது அண்ட் இதுதான் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கான என்ட்ரன்ஸ். இங்கே நிறைய ஃபோட்டோஷூட்ஸும் பண்ணலாம் அண்ட் இந்த பிளேஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போகும்போதே அங்கங்கே சின்ன போட்ஸ் இருந்துச்சு அண்ட் பசங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி டக் போட்ஸ் அந்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸில் போட்லாம் இருந்துச்சு. அண்ட் அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ லவ் மேங்க்ரோவ் அப்படின்ற ஒரு சைன் போர்ட் இருக்குது. அங்கே கிட்ஸ் இல்லை பெரியவங்க எல்லோரும் போய் நின்றுட்டு நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் போட் ரைட் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஃபன் ரைட்ஸ்லாம் கூட அங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனதுமே உங்களுக்கு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்துடும். அண்ட் டு பி ஆனஸ்ட் மழை பெஞ்சது ரொம்பவே நல்லதாக இருந்தது மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம் பிகாஸ் த climate வாஸ் ரியலி குட். ரொம்பவே அந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு climate தான் அன்றைக்கி இருந்துச்சு. சாதாவாக இந்த வெயில் டைமில் போனால் கூட என்ஜாய் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. பட் மழை டைமில் அந்த தண்ணிக்கும் அங்கேருந்து அந்த கிளைமேட்டுக்கும் ரொம்பவே கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜ் தான் நாங்கள் சொல்லணும். இங்கே உங்களுக்கு டோக்கன் வைஸில் தான் அவங்க கூப்பிடுவாங்க. எங்களுக்கு வந்து 74 டோக்கன் நம்பர். நாங்கள் 69 கூப்பிடும் போதே போனோம். ஸோ ஈச் ஃபேமிலியில் 10 மெம்பர்ஸ் அந்த மாதிரி அவங்க ரைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பர்சனல் போட் கூட எடுக்கலாம். அதில் கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் லைக் கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் இது ஜஸ்ட் ஒரு ரிவர் ரைட் தான் நினச்சோம். அண்ட் 500 கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கே நாங்கள் யோசித்தோம். பட் சீரியஸாக சொல்கிறேங்க, அவங்க எங்களை கடலுக்கு கூப்பிட்டு போவாங்கன்ட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இந்த மாதிரி நான் ரைட் போனதில்லை உண்மையாகவே. கொஞ்சம் தூரம் போகும்போது இந்த போட்டெல்லாம் நம்ம இந்த வடச்சென்னை இந்த மாதிரி மூவிஸில் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் டைமான இதை நேரில் பார்க்குறேன். அண்ட் அந்த நங்கூரம் அதெல்லாம் வந்து அந்த போட்லேயே மாட்டியிருந்தாங்க. அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்த்தது. ரொம்பவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அலை அப்படி வருது. அந்த அலையிலே இந்த போட்டு கொண்டு போய் நிறுத்துனாங்க. போட்டு அப் அண்ட் டவுனாக அப்படி ஒரு ஆட்டம். அந்த போட்டில் இருந்த எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கடலில் போட்டில் போய் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இதுதான் ராக் பீச். ஆக்சுவலாக அவங்க ராக் பீச்சும் சுற்றி காட்டினாங்க. சைடில் வர போட் ஆடுறதெல்லாம் பார்த்தா இப்படி தான் நம்ம போட்டும் ஆடுதுன்ற மாதிரி ஃபீல் ஆகும். அங்கே ஆப்போசிட்டில் ஒரு போட் பார்த்தீங்கன்னா தெரியும், அடிக்கிற அலையில் இந்த போட் அந்த மாதிரி ஆடிட்டுருக்கு. சீரியஸாக சொல்கிறேன், பாண்டிச்சேரியில் நீங்கள் எந்த பிளேஸ் மிஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு நீங்கள் போயே ஆகணும். அண்ட் கிளைமேட் பார்த்தீங்கனாலே தெரியும். இது வீடியோலேயே இப்படி இருக்குன்னா நாங்கள் நேரில் பார்த்தோம். ஓகே ஃபைனலாக போட் ரைட்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் பசி வந்துருச்சு கத்தி கத்தி. அதனால் நாங்கள் காலேஜ் பிரியாணி நாங்கள் பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது அங்கே போய் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம். டேஸ்ட் நல்லா இருந்தது. அண்ட் ரூமுக்கு போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நைட் வாக் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்க்குற சர்ச் இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அங்கே இருக்க அந்த எல்லோ பில்டிங் தான் எங்களுடைய ரூம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லைக் இது வந்து காரைக்குடியா இல்லை செட்டிநாடு டைப்பான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு நல்ல வைப். எப்போவுமே நம்ம வந்து இந்த பில்டிங்ஸ் இந்த மாதிரியே இருக்குது மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரூம் கொடுத்துருந்தாங்க அண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அண்ட் வெல் மெயின்டைன்ட். நாங்கள் ரூமுக்கு ஒரு 6 o'clock ரீச் ஆகணும். ஒரு 2 hours ஒரு சின்னதாக ஒரு தூக்கம் போட்டுட்டு நைட் வாக் போனோம். நைட்டில் சீரியஸ்லி பாண்டிச்சேரி ஒரு டிஃப்ரெண்ட் வைப். அங்கே ஒரு ஷாப்பில் தோசை இட்லி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. சாப்பிட்டு முடித்ததுமே பக்கத்துலேயே ராக் பீச் இருந்தது. ஸோ ஒரு குட்டி வாக் போயிட்டு வந்தோம். போகும்போதே ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டே போனோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் நைட்டில் ராக் பீச் ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாண்டிச்சேரியில் நிறைய பேர் பார்க்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே பார்க்க நிறையவே இருக்குது. நாங்களும் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அண்ட் எஸ் நாங்களும் ரூமுக்கு கிளம்பிட்டோம். See you all in my next video. Bye bye.